Hi students, இன்னைக்கு நம்ம எபிசோட் 4 பார்க்க போறோம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல क्वेश्चन பேப்பரோட PDF இருக்கு பாத்துக்கோங்க. First passage புரிஞ்சுப்போம். Passage 4. Asia is at front line of climate change. Asia வந்து climate changeோட முதல் தாக்குதல் வரக்கூடிய இடத்துல இருக்கு அப்படினு சொல்றாங்க. Extreme heat in India, Pakistan and Bangladesh, wildfires in Australia, typhoons in Japan are real and present dangers and likely to be more frequent as climate change intensifies. So அதிகப்படியான heat அதாவது வெயில் உருக்கம் எங்கெங்க இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல climate சேஞ்ச்னால வர காட்டுத்தீ ஆஸ்திரேலியாவில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் டைஃபூன்னா கடலோடு சேர்த்தி புயல் வரும். அது உண்மையான ஒரு விஷயம். ரியல் அண்ட் ப்ரெசன்ட் டேஞ்சர்ஸ் அண்ட் லைக்லி டு பிகம் மோர் ஃப்ரீக்வெண்ட். இன்னும் அதிகமாக வரும், இன்னும் ஷார்ட்டர் இன்டர்வெல்ல வரும், சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் climate சேஞ்ச் இன்டென்சிஃபைஸ், இன்னும் climate சேஞ்ச் அதிகமாக இன்னும் அதிகமாகும் அப்படின்னு. McKinsey's report on climate change and response in Asia finds that without adaptation and mitigation, Asia is expected to experience more severe socio-economic impacts of climate change than any other part of the world. So McKinsey's report அப்படினு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. அது climate change in Asia ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டைரெக்டாக வந்து இங்கே மிட்டிகேஷனும் அடாப்டேஷனும் நம்ம கொடுக்கல. அதாவது அடாப்டேஷன்னா வர மாற்றங்களுக்கு நம்ம அடாப்ட் ஆகி நம்மளே மாற்றம் கொண்டு வரதும், மிட்டிகேஷன் இன்னும் ஃபர்தர் மாற்றங்கள் வராமல் தடுக்கிறதும் நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா ஹையஸ்டாக சோஷியோ எக்கனாமிக் பிரச்சனைகள் வரும். சில வந்து சொசைட்டல் கிளாஸ்க்கு மட்டும் வருமானம் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. than the other parts of the world. இது வந்து மற்ற parts of the world, மற்ற உலக பகுதிகளை விட இங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. Large cities in the Indian subcontinent could be among the first places in the world to experience heat waves that exceed the survivability threshold. ஸோ இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்க பெரிய பெரிய லார்ஜ் சிட்டிஸ் தான் வந்து முதல்ல சர்வைவபிலிட்டியில் வந்து கம்மியாகும். அதாவது இந்த இடங்களில் வந்து உயிர் வாழவே முடியாத அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே பெரிய பெரிய சிட்டிஸ் தான் தாக்கமடையும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா வரம்பு. ஸோ சர்வைவபிலிட்டினா இங்கே வந்து உயிர் வாழக்கூடிய வரம்பு. Just as information systems and cybersecurity have become integrated into corporate and public sector decision making, climate change would also need to feature as a major factor in decisions. எப்படி வந்து information technology and cyber security எல்லா இடங்களையும் இன்டிகிரேட் ஆகிடுச்சு, உள்ளே போய் டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு பகுதியாக மாறிடுச்சோ, அதே மாதிரி climate சேஞ்சிங்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் இல்லை வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்னா climate சேஞ்சும் ஒரு பொருளாக மாறணும், பேசி அதுக்கு பேஸ்டாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அதை மனசில் வச்சு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. Climate science tells us that some amount of warming over the next decade is already locked in due to past emissions and temperatures will continue to rise. So climate change ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த டெக்கேடில் வந்து சில அளவு டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கிறது வந்து ஆல்ரெடி லாக்டின், மாற்ற முடியாது. நம்ம இப்போ வரைக்கும் பண்ணி கொண்டிருந்த செயல்கள்னால அது வரதான் செய்யும், நம்ம என்ன பண்ணாலுமே அதை வந்து நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. வில் கண்டினியூ டு ரைஸ், எதிர்கொள்ளணும்னு சொல்லலை, பட் டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்னும் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. India anticipates a significant infrastructure build over the next decades with projects worth 1.77 trillion across 34 subsectors according to the National Infrastructure Pipeline. ஸோ இந்தியா வந்து ஆன்டிசிபேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்தியா வந்து இன்னும் வரும் அப்படின்னு நினைக்குது. ஆன்டிசிபேட்னா ஒரு விஷயம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கிறது. அ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு, முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு வந்து வரப்போகுது, வரக்கூடிய விஷயமா இருக்குது இந்தியாவுக்கு. இது வந்து 1.77 ட்ரில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இருக்குது, 34 வேறு வேறு சப்செக்டர்ஸில் அப்படின்னு நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் வந்து சொல்லுது. ரோபஸ்ட் ரெகுலேஷன்ஸ்
around outdoor work could significantly reduce the economic risk of lost hours as well as the toll on life from heat waves. ஸோ robust regulations அப்படின்னா ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் உள்ளடக்கி எல்லாத்தையும் வந்து வரும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி கொடுக்குற ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுமா, லாஸ்ட் ஹவர்ஸ் த்ரூ climate சேஞ்ச் எங்கே இருக்குது, லாஸ்ட் ஹவர்ஸ், ரிஸ்க் ஆஃப் லாஸ்ட் ஹவர்ஸ் as well as toll on life from heat waves. ஸோ நம்ம ப்ராப்பராக ரெகுலேஷன் கொடுத்தா எக்கனாமிக்லி பார்த்தா அவங்க வேலை செய்ய முடியாமல் இருக்கிற நேரங்களையும் குறைக்குமா, ஸோ சம்பளம் கம்மியாக தரணும்ல, ஸோ அதுலேயும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். இம்பேக்ட் ஆன் climate சேஞ்சையும் நம்ம மாற்றக்கூடிய மாதிரி நம்ம ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர முடியும், பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The good news is that we have started to see some Indian states and cities pursuing such policies. ஸோ நல்ல விஷயம் என்னென்னா சில இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பார்க்க முடியுது இப்போவே அப்படின்னு. Ahmedabad City Corporation introduced the Heat Action Plan, one of its kind, the first of its kind in India in response to the 2010 heat wave that killed 300 people in a single day. ஸோ அஹமதாபாத் வந்து சிட்டி கார்பரேஷன் வந்து ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கப்புறம் பண்ணுறாங்க, ஒரே நாளில் 300 பேர் இறந்ததுக்கப்புறம், ஹீட் வேவில் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஹீட் ஆக்ஷன் பிளான் ரிலீஸ் பண்ணுறாங்க. The city now has a heat wave early warning system. ஸோ முன்னாடியே வரதுக்கு முன்னாடி ஹீட் வேவ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வார்னிங் சிஸ்டம். அ சிட்டிவைட் ப்ரோக்ராம் ஆஃப் ரூஃப் ரிஃப்ளெக்டிவிட்டி டு கீப் பில்டிங்ஸ் கூல். ஸோ கூரையிலேயே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம்னா பில்டிங் வந்து ஹீட் ஆகாது. ஸோ அது அண்ட் டீம்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட் கூல் வாட்டர் அண்ட் ரீஹைட்ரேஷன் டேப்லெட்ஸ் டியூரிங் ஹீட் வேவ்ஸ். ஸோ தண்ணியும் ரீஹைட்ரேஷன் டேப்லெட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு டீம். இப்போ வந்து நம்ம வேர்த்தோம், நிறைய வேர்த்தோம், சூடாக இருந்துச்சுன்னா நம்மலாம் வேர்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடம்புல இருந்து போயிடும். ஸோ இது வந்து உப்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், சோடியம் சால்ட்ஸ்லாம் நம்ம உடம்புல இருந்து டிப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம உடம்புல தண்ணி மட்டும் தேவையில்லை ஹைட்ரேஷனுக்கு, சில அளவு உப்பும் வேணும். ஓகேவா? ஸோ ரீஹைட்ரேஷன் டேப்லெட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்வையினால் இழந்த உப்பு சத்தை வந்து நம்ம உடம்புக்கு திருப்பி தரும். ஸோ வாட்டர் அண்ட் ரீஹைட்ரேஷன் டேப்லெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களாம், பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்களாம். Renewable energy has grown rapidly in India and contribute 30% of the gross electricity generation by 2030 according to the Central Electricity Authority. ஸோ சென்ட்ரலாக இந்தியாவில் இருக்க ஒரு எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிசிட்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து சோலார் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வரப்போகுது by 2030 அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்து நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். Question 1. Which of the following cannot be inferred from the above passage? நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் எதை வந்து above passage புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பார்ப்போம். Option A. It's imperative to lessen and vulnerability to harmful effect of climate change. ஸோ நம்ம வந்து வீக்னஸ், நம்ம climate changeனால பாதிப்பு கொள்ளக்கூடிய இடங்களை வந்து குறைக்கணும், வனரபிலிட்டிஸை குறைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பேசேஜில் பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம பேசேஜ்லேருந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஸோ இது ஆப்ஷனாக வராது. இன்க்ரீஸ் இன் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் will eventually lead to an increase in pollutions. நம்ம வந்து climate change வந்து மிட்டிகேட், அதாவது தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே பண்ணிட்டோம்னா அது பொல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பேசேஜ் வந்து புரிஞ்சிக்க முடியாது. மிட்டிகேட் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க, பண்ணால் அதுலேருந்து ஒரு அபாயம் வரும்னு பேசவே இல்லை. ஸோ இது தான் கரெக்டான ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிடக்ஷன் ஆஃப் எமிஷன்ஸ் which are heat trapping and harmful for the environment should be our primary goal. ஸோ எமிஷன்ஸ் அதாவது கழிவு வாயுக்கள் வரது வந்து சூட்டை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோ. நம்ம யூஸ்வலாக கார்பன் மோனாக்சைடு, டை ஆக்சைடு அதெல்லாம் பார்த்துருப்போம், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு. அதை வந்து குறைக்கிறதா நம்ம முதன்மை நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு பேசேஜில் பார்த்தோமா அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு கேள்வி. ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி பற்றி கடைசியில் பார்த்துருக்கோம், ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும், எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு இன்டைரக்டாக நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பி தான் சியை விட கரெக்டான ஆன்சராக வரும். The infrastructure development plans need to be climate friendly. இது நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறைய பில்ட் பண்ணுது. இதை வந்து climate சேஞ்சை வந்து மனசில் வச்சுட்டு, முக்கியமாக மனசில் வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு டைரெக்டாக ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் கேன் பி இன்ஃபர்ட், அதனால் இதுவும் சரியான ஆப்ஷனாக வராது. நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Question 2. Consider the following statement. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் மனசில் வச்சுக்கலாம்.
The impact of increasing heat is more on the ones that are economically poor and engaged in outdoor employment. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுது? ஸோ climate சேஞ்ச் சூடு அதிகமாக இருக்குங்கிறதுனால வர எதிர் விளைவுகள்லாம் வந்து பூராக இருக்கவங்களும் வருமானம் கம்மியாக இருக்கவங்களும் வெளியில் வேலை செய்கிறவங்க எங்கேஜ் இன் அவுட்டோர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன். ரிஸ்க் டு என்வாயர்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு சேஞ்ச் இன் கிளைமேட். ஸோ சேஞ்ச் இன் கிளைமேட் மாறுச்சுன்னா என்வாயர்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழலுக்கு இருக்க ரிஸ்க் வந்து அதிகமோ அப்படிங்கிறது உண்மை தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துப்போம். A localized understanding of climate risk is essential to mitigate the risk. ஸோ லோக்கலைஸ்ட் இந்த இடத்த வந்து எப்படி கிளைமேட் சேஞ்ச் தாக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ரிஸ்க்கை வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. According to the above passage, as per the above passage, which of these statements is implicit? எது வந்து உள்ளடங்கிய அர்த்தமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தாக்கம் அதிகமாக இருக்குல்ல. அந்த அஹ்மதாபாத் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். 300 பேர் இறந்துட்டாங்க ஹீட் வேவ்னால், கன்ஸ்ட்ரக்ஷன் இது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கரெக்ட் உள்ளடங்கிய அர்த்தம். ரிஸ்க் டு என்வாயர்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு சேஞ்ச் இன் கிளைமேட். ஸோ சூடாச்சுன்னா என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிப்படையும் அப்படின்னும் உள்ளடங்கிய எண்ணமாக இருக்குது நம்ம பேசேஜில். ஸோ இதுவுமே இம்ப்ளிசிட்டாக வரும். இம்ப்ளிசிட் அப்படின்னா உள்ளடங்கிய எண்ணம், எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையாக சொல்லப்படுற ஒரு விஷயம். A localized understanding of climate change is essential to mitigate the risk. Again, அஹமதாபாத் எக்ஸாம்பிளில் இது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? லோக்கலைஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இந்த சிட்டியை எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா தான் இந்த சிட்டியில் நம்ம என்ன ரெகுலேஷன்ஸ் போட முடியும், இந்த சிட்டியில் நம்ம எந்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க முடியும் அஹமதாபாத் மாதிரி. ஸோ இதுவுமே உள்ளடங்கிய ஒரு அர்த்தம் தான். ஸோ நம்மளுக்கு மூணுமே வந்து உள்ளடங்கிய அர்த்தமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வரும். Question 3. Which of the following strategies is not appropriate to reduce climate change risk? ஸோ climate change risk குறைக்கிறதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அகைன் அது பாசேஜுக்கு நம்மளுக்கு எதிர்மறையாக இருக்கணும். நான் ஒத்துக்கிட்டாலுமே அது வந்து பாசேஜுக்கு எதிர்மறையாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சராக வரும். ஆப்ஷன் ஏ டிக்ரீஸிங் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ நான் எஃபிஷியன்சியை டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா என்னாகும்? நான் பயன்படுத்துகிற ஃபியூவல் அதிகமாகும். ஒரே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஜென்ரேட்டடுக்கு எஃபிஷியன்சி குறைஞ்சதுன்னா எனக்கு தேவைப்படுற ஃபியூவல் அதிகமாகும். ஸோ என்னாகும்? நான் நிறைய ஃபியூவல் பர்ன் பண்ணுறேன், பட் எனக்கு கொஞ்சம் தான் எனர்ஜி கிடைக்குதுன்னா மீதியெல்லாம் எமிஷனாக தானே மாறும். ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷனாக வரும் மோஸ்ட்லி, பட் மீதி ஆப்ஷன்ஸும் பார்த்துப்போம். கார்பன் ப்ரைசிங் சிஸ்டம். ஸோ கார்பன் நிறையா நான் ஜென்ரேட் பண்ணுற கார்பன் கேஸஸ் இந்த என்வாயர்மெண்ட் அப்படின்னா எனக்கு டேக்ஸ் போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணுவேன். எனக்கு வந்து டிஸ்இன்சென்டிவைசேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இன்சென்டிவைஸ் பண்ண மாட்டேன் ஒரு கவர்மெண்ட்டாக. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக கிளைமேட் சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ cannot be appropriate, not appropriate தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சராக வராது. Decarbonizing industrial operations and buildings. ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பில்டிங் வந்து கார்பனை எமிட் பண்ணாமல் இருக்கிறது கிளைமேட் சேஞ்சுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ணாதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஆப்ஷனாக வராது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அடாப்டிவ் டெக்னாலஜி. ஸோ மாற்றங்களுக்கு அடாப்ட் பண்ணி இருக்க டெக்னாலஜி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அகெயின் நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு ஹெல்ப் தான் பண்ணும். ஸோ இது நம்மளுக்கு ஆப்ஷனாக வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Question 4. As per the above passage, which of the following is a major challenge to control the climate change? ஸோ மேலே இருக்க பேசேஜை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ரிலையன்ஸ் ஆன் நான் ரெனியூவபிள் எனர்ஜி இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் எக்கனாமிக் க்ரோத். ஸோ நான் வந்து பொருளாதாரம் ரீதியாக வளரணும் அப்படின்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாடாக இருக்கேன்னா இந்தியாவாக இருக்கேன், இல்லை ஒரு நாடு நான் வளர்கிறேன் அப்படின்னா என்னால் கார்பன் இல்லாமையோ இல்லை ஃபாசில் ஃபியூவல்ஸ் பெட்ரோல் டீசல் இல்லாமல் வளர முடியாமல் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் சேலஞ்ச் தான். அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக என்னால் வளர முடியல அப்படின்னா நான் அதில் டிபெண்டாக தான் இருப்பேன். அதை அகெயின் எனக்கு வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆப்ஷன் பி ரெனியூவபிள் எனர்ஜி இஸ் நவ் யூட்டிலைஸ்ட் இன் மெனி செக்டர்ஸ்.
ஸோ நான் இன் curbing the increased risk of climate change. ஸோ நிறைய இடத்துல வந்து ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் ஹெல்ப்ஸ் climate சேஞ்ச். ஸோ நம்ம டஸ் நாட் ஹெல்ப் தான் இங்கே பார்க்குறோம், மேஜர் சேலஞ்ச் தான் பார்க்குறோம், இது ஆப்ஷனாக வராது. ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் ஃபார் climate சேஞ்ச் ஆர் என்கரேஜ் டு லெசன் த ரிஸ்க் ஆஃப் குளோபல் வார்மிங். ரெமிடியல் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது வந்து அகைன் climate சேஞ்சை ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நம்மளுக்கு ஆப்ஷனாக வராது. ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கீப்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் growth அண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டுது, எந்தெந்த மாதிரிலாம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெகுலேஷன்ஸ் போடுறது வந்து அகைன் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் நம்மளுக்கு climate சேஞ்சுக்கு ஹெல்ப் தான் பண்ணும், அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அகெயின் நம்ம இது மேஜர் சேலஞ்சுன்னு தான் பார்க்குறோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆப்ஷனாக வராது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சராக வரும். Question 5. Consider the following statement. Just as information systems and cyber security have become integrated into the corporate and public sector decision making, climate change will also need to feature as a major factor in these decisions. இந்த பகுதியை பற்றி என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். Which of the following is the most appropriate explanation? ஸோ என்ன சொல்ல வராங்க, இந்த பகுதியில் இருக்கிறதுக்கு ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பகுதி எது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை படித்து புரிஞ்சுப்போம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எப்படி வந்து நம்ம மேஜர் டெசிஷன்ஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸும் சைபர் செக்யூரிட்டியும் வந்து உள்ளே இன்டிகிரேட் ஆகிடுச்சோ, உள்ளே வந்து ஆழ பதிஞ்சிருச்சோ, அதே மாதிரி climate சேஞ்சும் பதியணும் அப்படின்னு சொல்கிறத எது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். டெசிஷன் மேக்கிங் பை ஆர்கனைசேஷன்ஸ் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் climate கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்மறையாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த பகுதியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது. மானிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் climate ஃப்ரெண்ட்லி டூல்ஸ் இஸ் நாட் அன் அர்ஜென்ட் நீட். ஸோ நம்ம பணம் கொடுத்து அதில் climate சேஞ்சை எதிர்கொள்கிற மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பகுதியை எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியே. ஸோ இது ஆன்சராக வராது. த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் climate risk ஷுட் நாட் பி இன்டிகிரேட்டட் இன்டு டெசிஷன் மேக்கிங். அகெயின் இந்த பகுதிக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. ஸோ இதுவுமே கரெக்டான ஆன்சராக வராது. ஆர்கனைசேஷன்ஸ் மஸ்ட் இன்கார்பரேட் climate risk, build the necessary infrastructure capabilities and tools to diagnose risks. ஸோ என்ன மாதிரியெல்லாம் தாக்கமாகுது, என்னென்னலாம் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா climate change ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராயறதுக்கு டூல்ஸ், வழிவகைகள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆப்ஷன் டி சொல்லுது. கண்டிப்பாக அது வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னொரு எபிசோடில் இன்னொரு நாள் பார்க்கலாம்.